மாதிரி நிறைய விஷயங்களுக்கு அவர் தீர்வு சொல்லக்கூடிய பரிந்துரை செய்யக்கூடிய இடத்துல இருக்கார். இவர் மாவட்ட ஆட்சித்தலைவர், அப்புறம் சூப்பரண்டா போலீஸ் எல்லாரும் உங்களோட இருப்பாங்க. நம்ம மாதிரி ஆட்களும் அதில் மெம்பராக இருக்கிறாங்க. அவர் இப்போ அந்த சபை போடுவோம். உங்களுக்கு கொடுக்குறோம். போட்டா இருக்கும் பக்கத்தில் புதுக்கோட்டை, அப்புறம் சேலம், அவர் இன்னொருத்தர் திருச்சி, அவர் இப்போ நெய்வேலி, ஆனால் இப்போ திருச்சியில் தான் இருக்கார் அவரும். அப்போ இந்த மாதிரி புதுக்கோட்டை நிறைய மாவட்டங்களில் வந்துருக்கிறாங்க. அதில் குறிப்பாக சேலத்தில் நடத்த போகிறோம். அது முடிவு பண்ணியிருக்கோம். கடந்த ஆட்சி மன்ற குழு கூட்டம் புதுக்கோட்டையில் நடந்துச்சு, அதில் முடிவு பண்ணியிருக்கோம். அப்போ அந்த மாநாட்டை நடத்துவது எப்படி, அந்த மாநாட்டினுடைய ஒரு அமைப்பு குழு, ஒரு ஒருங்கிணைப்பு குழு இன்றைக்கி நம்ம போட போகிறோம். ஸோ இன்றைக்கி ரெண்டு அஜெண்டா, 2 பொருள். ஒன்று இந்த பெண்கள் தினத்தை பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வது. 2வது மாநில மாநாடு, 5வது மாநில மாநாடு சேலத்தில் நடைபெற இருக்கிறது. அந்த மாநாட்டுக்கான ஒரு ஒருங்கிணைப்பு குழு இன்னைக்கு அமைப்பது. இது 2 வேலை தான் இந்த மதுரையில் நடக்கப்படுது. இதற்கான ஏற்பாடுகளை நம்முடைய கரணியும் நாங்கள் லிங்க செல்வி ஏற்படுத்திருக்காங்க. இன்னொன்று கூட நான் ஆசைப்படுறேன். மதுரையில் மதுரைகள் ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த இடம். இது மதுரை அப்படின்னாலே எல்லாத்துலேயும் இருக்கும். இப்போ நான் ஒரு ட்ரெயினில் வரும்போது கூட போடி நாய்க்குள்ள ட்ரெயினில் வந்தேன். சில பணம் இருந்தால் மட்டும்தான் பேசுவான். ஒரு பெட்டிஷன் கொடுத்தோம்னா கூப்பிட்டு பேசி முடிச்சுட்டு சிஎஸ்ஆர்னு ஒன்று தருவான். அது நம்ம வாங்கணும். வாங்கினா தான் அந்த பெட்டிஷன் கொடுத்ததுக்கு வணக்கம். அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், மேலும் இங்கே வருகை தந்திருக்கிற அனைத்து அமைப்பினுடைய பொறுப்பாளர் அனைவருக்கும் நான் இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ எனது பங்களிப்பாக நான் ஒரு 4 ரூபா கொடுத்துட்டேன். கூட்டி வரும்போது ஒரு 10 பேர் நான் கூட்டி வந்து நிச்சயமாக இருக்கணும். நல்ல வலுப்படுத்தணும். இந்த தவணை 5வது மாநாடு சொல்ற மாதிரி சொல்ற மாதிரி கொண்டு வரணும். ஆட்சி மாற்றத்துக்கு மாதிரி நம்ம இதில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் நான் எதிர்பார்க்கிறேன். அதனால சேலம் இப்படி ஒரு திருப்பு முனையா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். என்னோட பெண்களுக்கு இன்னைக்கு நாளைக்கு 8ஆம் தேதி உலக மகளிர் தினம். அவர்களுக்கு என்னுடைய மகளிர் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இது பெண் உயர்ந்தால் குடும்பம் உயர்வு சொல்லுவாங்க. அந்த குடும்பம் உயர்ந்தால் இந்த சமூகம் உயர்வாக சொல்லுவாங்க. அப்படிங்கிற கருத்தை பதிவு பண்ணி வாய்ப்புக்கு நன்றியோடு விடைபெற்று நன்றி.